آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. صلى الله على محمد. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. صدق الله العظيم. صلواتي على النبي ما سلام وهو خير أحمد الله خير كل المعين دائم امتداد شيخ حسين والصلاة على النبي ما سلام عليه سلامه وشيخ حسين فعلى القاهرة قلبي سيكون دعي حسين وولي الصلاة شيخ السلام ديني على كل شيخ حسين ومع المسلمين وشيخ جعفر صادق إلى كل شيخ حسين كذبتي على النبي مع السلام وهو خير العالم السلام عليكم ورحمة الله وبركاته.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم حسب الذين اجترحوا السيئات أن نجعلهم كالذين آمنوا وعملوا الصالحات سواء محياهم ومماتهم ساء ما يحكمون صدق الله مولانا العظيم وقال نبي الله صلى الله عليه وسلم إن أراد عونا فليقل يا عباد الله أعينوني يا عباد الله أعينوني يا عباد الله أعينوني أو كما قال عليه الصلاة والسلام صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கிருபையும் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் நல் துஆவும் நற்ஷஃபாஅத்தும் அன்னவர்களை தொடர்ந்தொழுகிய உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் இமாம்கள் ஒலிமார்கள் இறைநேச செல்வர்கள் குத்துபுமார்கள் மஷாயிஹ்மார்கள் குறிப்பாக குவளையும் போற்றும் குத்துபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் அஷேக் முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் நல்ல ஆசையும் நல் துஆவும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய தினம் யாருடைய ஒரு உன்னதமான நினைவு தின மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறோமோ ஷஹீத் ஷேக் ஹுசைன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பொருட்டால் வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஹலாலான நாட்டுத் தேட்டங்களை நிறைவேற்றி தந்தல்வானாக. கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்தல்வானாக என்ற நல்ல துஆவோடு என் வார்த்தைகளை நான் துவங்குவேன். அருமையானவர்களே, நேரத்தை அனுசரித்து சூழலை அனுசரித்து சில செய்திகளை மாத்திரம் தந்து விடைபெறலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமார்களுடைய கீர்த்தியை பற்றி சிறப்பை பற்றி இந்த சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்லும் பொழுது, இன் அராத அவுனன், உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுமையானால், உதவியை நீங்கள் நாடுவீர்களேயானால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல் யகுல், அவன் சொல்லட்டும், யா இபாதல்லாஹ், அல்லாஹுடைய அடியாரே, அஈனூனி, எனக்கு உதவி செய்யுங்கள். ஃபல் யகுல் யா இபாதல்லாஹ் அஈனூனி, இரண்டாவது தடவையும் சொன்னாங்க. யா இபாதல்லாஹ் அஈனூனி, மூன்றாவது முறையும் சொன்னார்கள். இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்குண்டான காரணம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்பவையானால், வலிமார்களை கொண்டுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை இயங்க வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாலே அது அழுத்தமானது, அதை கடைபிடிப்பது நம் மீது அவசியமானது, அவசரமானது. ஆனால் இங்கே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஈனூனி அஈனூனி அஈனூனி, எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்தில் இறைநேச செல்வர்களிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள்.
அப்படின்னு நினைச்சாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மற்றொரு ஹதீஸ்ல சொல்வாங்க, உத்லுபுல் ஹவாயிஜ இலா தபிர் ரஹ்மதி மின் உம்மதி. உங்களுக்கு ஏதாவது ஹாஜாத்துகள் நிறைவேற்ற வேண்டுமா, ஏதாவது தேட்டங்கள் இருக்கிறதா, என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற நல்லோர்களிடத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அம் ஹஸிபல்லதீன ஜ்தரஹுஸ் ஸய்யாத். பாவங்களால் தங்களை காயப்படுத்திக் கொண்ட மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா, அன்னஜஅலஹும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, கல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் நல்லமல் செய்தவர்களை போன்றுதான் தாங்கள் என்று நினைத்துக் கொண்டார்களா சாமானியமான மக்கள்? இல்லவே இல்லை. வலிமார்களை பொறுத்தவரையிலும் அல்லாஹ்வுடைய நல்லவர்களை நல்லடியார்களை பொறுத்தவரையிலும் சவாஅன் மஹ்யாஹும் வ மமாத்துஹும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் மரணித்திருந்தாலும் சரி, அவர்கள் ஹயாத்தாக இருந்தாலும் சரி, இரண்டுமே சவாவும் சமம்தான். மௌத்தானாலும் அவங்க ஹயாத்தாக தான் இருக்கிறார்கள், ஹயாத்தாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஜீவித்து தான் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், இவர்கள் ஷஹீதுகள், இவர்கள் ஷஹீத். ஷேக் ஹுசைன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வலா தகூலு லிமன் யக்தலு ஃபீ சபீலில்லாஹ். நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் அல்லாஹ்வுடைய போரில் மரணித்தவர்களை மௌத்தாகி விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லிடாதீங்க. பல் அஹ்யாவும் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷ்உரூன் நம்முடைய அறிவின் பலகீனத்தை அங்கே அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான், நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அவர்கள் எப்படி ஹயாத்தாக இருப்பார்கள் என்று உங்களுடைய சிற்றறிவை கொண்டு நீங்கள் யோசித்தால், அதை ஆய்வு செய்தால், உங்களுடைய அறிவின் பலகீனத்தை தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியுமே அன்றி நிச்சயமாகவே அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்வான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ சபீலில்லாஹி அம்பாத்தா. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்லிராதீங்க மௌத்தாயிட்டாங்கன்னு. இன்னொரு இடத்துல சொல்றான் அல்லாஹ், மனதளவில் கூட நீங்க நினைத்து விடாதீர்கள், உள்ளத்தால் கூட நினைத்து விடாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய நல்லோர்கள், போரில் கொல்லப்பட்டவர்கள், ஷஹீதாக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். பல் அஹ்யாஉன் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்றான், இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன் அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு ரிஸ்க் வருகிறது என்று அல்லாஹ் என்ன செய்றான், வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். ஹைர். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் இமாம் ஹதரத் அஷஹீத் ஷேக் ஹுசைன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உன்னதமான உருஸ் தினமாக இருக்கிறது. இவர்கள் யார் என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக நமது ஊருக்கு ஒரு பேர் உண்டு, முக்கையீர்னு சொல்லுவாங்க அரபியில். முக்கையீர் என்றால் சிறிய மக்கமா நகரம். சிறிய மக்கமா நகரம் என்று பேர் வருவதற்குண்டான அடிப்படை காரணம், மூல காரணம் எது என்று நாம் யோசித்து பார்ப்போமேயானால், நமது ஊரில் வாழ்ந்த மிகப்பெரிய உலமாக்கள் வலிமார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாமா நஹ்வி சையத் அஹ்மத் லப்பே ஆலி முஃப்தி ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு 1942 இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றவர்கள். அவர்களிடத்தில் ஒரு கடிதத்தை எழுதப்பட்டிருந்தது. ஒரு பெரிய ஒரு ஆலிம் தான். அவர்கள் எழுதியிருந்தார்கள், என்ன வினாவை தொடுத்திருந்தார்கள் என்றால், காயல் மாநகரம் ஒரு சிறிய மக்கா நகரம் என்று சொல்லப்படுகிறதே, அப்படியானால் அங்கே காபத்துல்லா இருக்கிறதா, நபிமார்கள் அடங்கி இருக்கிறார்களா, எப்படி அது சாத்தியம் என்று கேட்டபோது, அல்லாமா நஹ்வி சையத் அஹ்மத் லப்பே ஆலி முஃப்தி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஊருடைய கனவான்கள், சீதேவிகள், நமது ஊருடைய கண்ணியத்தை அங்கே பதிலாக கொடுக்கிறார்கள். ஆலிம் அவர்களே, நீங்கள் ஒரு வினாவை தொடுத்திருக்கிறீர்கள். இந்த ஊர் சிறிய மக்கமா நகரம் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, என்ன தலீல் இருக்கிறது என்று ஒரு வினாவை தொடுத்திருக்கிறீர்கள். காபத்துல்லா இருக்கிறதா என்று கேள்வியை தொடுத்திருக்கிறீர்கள். அங்கே நபிமார்கள் அடங்கி இருக்கிறார்களா என்ற வினாவை எல்லாம் நீங்கள் தொடுத்திருக்கிறீர்கள்.
அதற்குண்டான பதில் கஅபத்துல்லா இல்லைதான். கஅபத்துல்லாவை நோக்கி தொழக்கூடிய பள்ளிகள், ஏராளமான பள்ளிகள் எங்களது ஊரில் இருக்கிறது. மட்டுமல்லாமல் இங்கே மகத்தான ஒளிமார்கள், உலமாக்கள் அடங்கியிருக்கிறார்கள். அல் உலமாவு வரதத்துல் அம்பியாயி. உலமாக்கள் யார் தெரியுமா? நபிமார்களுடைய வாரிஸ். அந்த அடிப்படையில் இங்கே எத்தனை மிகப்பெரிய எல்லா கலைகளிலும் சிறந்த உலமாக்கள் இங்கே அடங்கியிருக்கிறார்கள். ஒருவர் மாத்திரம் இந்த ஊரில் இல்லை. ஒருவர் மாத்திரம் இந்த ஊரில் இல்லை. முகைகீர் சிறுமக்கமா நகரம் என்பதற்குண்டான குறை ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். இங்கே அபூ ஜஹல் இல்லை. இந்த ஊரில் அபூ ஜஹல் அடக்கம் செய்யப்படவில்லை. இந்த கடிதத்தை எழுதியிருக்கக்கூடிய, வினாவை தொடுத்திருக்கக்கூடியவரே, தாங்கள் இந்த ஊரில் வந்து அடங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, பதில் கொடுத்தார்கள் என்ற செய்தி முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு தகவலை இங்கே நாம் பதிவு செய்வோம். முகைகீர் சிறுமக்கமா நகரம் என்று இந்த ஊரால் ஊரை அழைக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு காஹிர் ரலியல்லாஹு தஆலா அல்லஃபல் அலிஃபு, இந்த பைத்தை கோர்வை செஞ்சாங்க. அதை மும்பையில் வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? மியூசியத்தில் வச்சிருந்தாங்க. இந்த எழுத்து போங்கை பார்த்து மிகப்பெரிய ஒரு காரி அப்துல் பாசித் கஃபரல்லாஹு லஹு அவர்கள் வந்திருந்தாங்க அந்த ஊருக்கு வந்திருந்தாங்க, மும்பைக்கு. அல்லஃபல் அலிஃபு எழுத்து அந்த பைத்தை பார்த்தோன்னு என்ன இலக்கணம், என்ன அற்புதமான வார்த்தைகள். இது எழுதியது யார்? அரபியா அல்லது அஜமியா? எழுதியவர் ஒரு அஜமி, காஹிர் ஃபத்தன், காயல்பட்டத்தை சேர்ந்தவர். அப்படின்னு சொன்ன போது அப்துல் பாசித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஃபரல்லாஹு லஹு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்களாக, இதனுடைய பிரதி எனக்கு வேண்டும், இதனுடைய நகல் எனக்கு வேண்டும். எப்படி அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். அரபியிலே மிகப்பெரிய ஒரு பாண்டித்துவம் பெற்றவரால் தான் இது எழுத முடியும் என்பதை உள்வாங்கிய அப்துல் பாசித் அவர்கள் அதனை என்ன செஞ்சாங்க, நகலை பெற்றுக்கொண்டு சென்றார்கள் என்ற செய்தி உமர் ரலியல்லாஹு காஹிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நீண்ட செய்திகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ரில்லாஹ். காயல் மாநகரில் அதிகமான ஒலிமார்களுடைய வரலாறை நாம் பதிவு செய்திருக்கிறோம். ஒரு ஒலியுல்லாஹுடைய வரலாறை நாம் எடுத்தால் அதை சார்ந்த அத்தனை ஒலிமார்களுடைய வரலாறையும் இங்கே நாம் பதிவு செய்ய முடியும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய கதாநாயகர் ஹதரத் ஷேக் ஹுசைன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்று இங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் இந்த செய்தியை இங்கே நாம் பதிவு செய்வோம். அருமையானவர்களே, ஷேக் ஹுசைன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் எங்கிருந்து வந்தாங்க தெரியுமா? மிஸ்ர்லேருந்து வந்தாங்க, எஜிப்திலேருந்து வந்தாங்க. நல்லா விளங்கிக்கிடணும். அமர்ந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் நமது ஊருக்காக வேண்டி ஊரை விட்டு, நாட்டை விட்டு, குடும்பங்களை விட்டு இந்த ஊருக்கு வந்து இந்த ஊரில் என்ன செஞ்சிருக்காங்க, ஷஹீதாக்கப்பட்டு அடங்கப்பட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தியாக உணர்வு. இவர்கள் இல்லை என்றால் நாம் எல்லாம் இஸ்லாமியனாக இருக்க முடியுமா என்று ஒரு வினாவை நீங்களே தொடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். மிஸ்ர் நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்களை சார்ந்தவங்க 3 பேர். மேலப்பள்ளியில் அடங்கி இருக்கக்கூடிய ஹதரத் ஷேக் சலாஹுத்தீன் ஷஹீத் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா, இவங்க தான் மூத்தவங்க. இரண்டாவது இந்த மஜ்லிஸுடைய கதாநாயகர் ஹதரத் ஷேக் ஹுசைன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. மூன்றாவது அந்த நெசவுத்துறையில் முக்கில் அடங்கி இருக்கிறாங்க இல்லையா காலகாலமாக, ஹதரத் இமாம் ஜாஃபர் சாதிக் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. 3 பேரும் சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள். 3 பேர்களும் வரலாற்று குறிப்பு ஆய்வு சொல்லுகிறது ஷஹீத். இந்த நாட்டிற்காக, இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய உடலை உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவங்க வர்றாங்க, நமது காயல்மா நகருக்கு வர்றாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உன்னதமான உத்தரவை பெற்று இந்த ஊருக்கு வர்றாங்க. சின்ன ஒரு செய்தி, ஹதரத்
ஏர்வாடி செய்து இப்ராஹிம் பாதுஷா ஒலியுல்லா அலில்லா தலாம் அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல கண்டாங்க. இந்தியாவிற்கு செல்லுங்கள், இஸ்லாமிய பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், அங்கே எத்தனையோ மக்கள்கள் இஸ்லாத்தின் மீது அலையுங்கள் நீங்கள் என்ன செய்றாங்க. ஏர்வாடி பாதுஷா நாயகம் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கனவில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க. போனாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லையா, சில ஆட்கள் என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க. நீண்ட செய்தி. முதல்ல ஜித்தாக்கு வந்தாங்க. ஜித்தாவிற்கு வந்து செய்தத்துனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடங்கியிருக்காங்க. ஜித்தாண்டா ஜத்தத் பாட்டி, அதிலே வந்ததான் ஜித்தா. அங்கு சென்று என்ன செஞ்சாங்க, ஜியாரத் செய்துவிட்டு மீண்டும் மதீனாவிற்கு சென்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துகளை சொல்லிவிட்டு ஏர்வாடி பாதுஷா நாயகம் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல்ல இந்தியாவிற்கு வந்த இடம் எது தெரியுமா? சிந்து. சிந்து அங்கே தான் வந்தாங்க. சிந்து நதிக்கு தான் என்ன செஞ்சாங்க, முதல்ல வந்தாங்க. அங்கே வந்து அங்கே நிறைய வேலைகளை முடிச்சுட்டு குஜராத்துக்கு சென்றாங்க. எல்லாம் முடித்து விட்டு மீண்டும் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தாயகம் திரும்பி போயிட்டாங்க. மீண்டும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி சொன்னார்கள், நீங்க என்ன செய்யுங்க, தமிழ்நாட்டுக்கு போங்க, தென் தமிழகத்திற்கு செல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உத்தரவு. உடனே ஏர்வாடி பாதுஷா நாயகம் சையத் இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சில வணிகர்கள் வர்றாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, தென் தமிழகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு எப்படிப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள், அந்த நாடு அந்த ஏரியா அந்த பகுதியுடைய மக்களுடைய அனுசரணைகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய தன்மைகள் என்ன, அவர்களுடைய பழகும் முறை என்ன என்ற வினாவை ஏர்வாடி சையத் இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வினா தொடுத்த போது அங்கே சொல்லப்பட்ட தகவல் என்ன தெரியுமா? தென் தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள் அறிவு சார்ந்த மக்கள், மிகப்பெரிய ஆற்றலுடைய மக்கள். அவர்களிடத்தில் நீங்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொழுது ஆதாரங்களை மிக தெளிவாக நீங்கள் எத்தி வைக்க வேண்டும், உங்களை கண்ணியப்படுத்துவார்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க. அந்த மக்களிடத்தில் ஆதரவு கேட்டு மீண்டும் என்ன செஞ்சாங்க, கேரளா பகுதிக்கு வந்து கொச்சின் பகுதியாக வந்துதான் தமிழ்நாட்டில் வழியாக என்ன செஞ்சார்கள், காலடி வைத்தார்கள் என்ற செய்தி வரலாற்றில் நீண்ட செய்திகளில் ஒரு சிறிய ஒரு சாராம்சம். அதேபோல் ஹதரத் ஷேக் ஹுசைன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் ஸலாஹுத்தீன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் ஜாஃபர் சாதிக் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு, மூவலி நாதாக்கள் 3 பேர் என்ன செஞ்சாங்க, காயல் மாநகருக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த நாட்டில் தென் தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் யார் என்றால் பாண்டிய மன்னருடைய ஆட்சி காலம். பாண்டிய மன்னருடைய ஆட்சி காலம் என்ன செய்யலாம் வர்றார். இந்த ஷேக் ஹுசைன் பள்ளிக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இன்று ஷேக் ஹுசைன் பள்ளி என்றும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, முன்புள்ள காலங்களில் குடிமக்கள் பள்ளி என்று என்ன செய்யப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கு. அதே போன்று ஷேக் சலாஹுத்தீன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இடம் மேலப்பள்ளியில் இருந்துருக்கு. அந்த காலத்துலலாம் இந்த ஏரியாலாம் எப்படி இருந்துக்குன்னா, இப்போ மழை பெஞ்சாலே தண்ணி கட்டிடுது. இந்த காலம் இந்த வீடு இந்த இடம் ஏரியா எப்படி இருந்துச்சுன்னா குளமாக தான் இருந்துச்சு, வரலாறு சொல்லுது. அவர்கள் வந்த காலங்களில் அன்றைய காலங்களில் இது செஞ்சு குளம் ஆறு தண்ணீராக தான் இருந்திருக்கிறது. மட்டுமல்லாமல் அதர் ஷேக் சலாஹுத்தீன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய புனிதமான அந்த கபூர் ஷரீஃப் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே ஒரு என்ன செஞ்சா குப்பா வைத்திருந்திருக்காங்க. அது வைத்தது யார் தெரியுமா? வரலாற்று குறிப்பு பதிவு சொல்லும் பொழுது நெல்லூர் நவாப் என்ற ஒருவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க. அப்பாவுடைய ஷேக் சலாஹுத்தீன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு அவருக்கு ஒரு நியத், ஒரு நோக்கம். என்ன நோக்கம் என்று அவர் நியத்து வைத்த அந்த காரியத்தை நான் அங்கே வைத்த போது, நான் அந்த குப்பாவை அவர்களுக்கு மேல் வைத்த போது, அவருடைய புனிதமான கபருஸ்தானத்துக்கு மேலாக அவர் இந்த குப்பாவை நான் ஏற்படுத்திய போது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்கியது, என்னுடைய வாழ்வில் அல்லாஹ் அபிவிருத்தியை கொடுத்தான் என்று நினைக்கிறார் நெல்லூர் நவாப் பதிவு செய்யக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மேலப்பள்ளியை கட்டியோ யாங்கண்டா முதல்ல வந்து இப்ராஹிம் சாஹிப் என்ற ஒரு மகான், அவங்க கட்டி என்ன செஞ்சால் வக்ஃப் செஞ்சிட்டாங்க.
அதனை தொடர்ந்து நைனா லப்பை ஆலிம் அவர்களுடைய மகன் முஹீதீன் லப்பை என்ற இறைநேச செல்வர் பள்ளியை கட்டியிருக்கிறார். அது யார் மூலமாக வரலாறு சொல்லக்கூடிய செய்தி, முகுதும் தெருவை சார்ந்த நன்மக்களோடு சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த பள்ளியை கட்டியிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த பள்ளியை நாம் பார்க்குறோம் இல்லையா, எத்தனை ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பள்ளியை இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த சலாஹுத்தீன் பள்ளி, இந்த பள்ளியோடு தொடர்பு என்பதால் அந்த செய்தியை நாம் நினைவுபடுத்துகிறோம். இப்போ இருக்கக்கூடிய பள்ளியை நாம் பார்க்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் இதை யார் ஏற்படுத்தியது என்றால் ஹதரத் மர்ஹூம் எம்எம் அல் ஹாஃபில் ஜுபைர் ஜலீல் அவருடைய தந்தை, அவங்க தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கெட்டியிருக்கிறாங்க என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். மேலப்பள்ளி இந்த இடத்துக்களெல்லாம் சுற்றி பனங்காடுகள் இருந்திருக்கிறது. சில 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தாலும் கூட அதை நாம் பார்க்க முடியும். பனங்காடுகள் இருந்திருக்கிறது. அந்த பள்ளி முதலில் எப்படி இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது அந்த பள்ளிக்கு மஸ்ஜிது மிலுபார் என்ற பெயர் இருந்தது. சிறு பள்ளியாக இருந்தது. மூங்கில் பண ஓலைகளால் அது கட்டப்பட்டது என்ற செய்தி கூடுதலான ஒரு தகவலாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகள் வழி பௌத்திரர் சதக்கு தம்பி அப்படின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க எப்போதுமே மேலப்பள்ளியில் தான் தூங்குவாங்களாம். அப்படி தூங்கும் பொழுது நடுநிசை நேரம், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்ல செய்தி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பயந்து இந்த கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்வார்கள். இல்லாததை ஒன்று கற்பனையாக சொல்லப்படுவது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் அங்கே சொல்றாங்க, சதக்கு தம்பி என்பவர்கள் மேல பள்ளியில் என்ன செய்வாங்களாம், தூங்குவாங்களாம். உமர் ரலியல்லாஹுடைய வாரிசு அவங்க. அங்கே தூங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு சமயம் தூங்கிட்டு இருக்கும்போது நடுநிசை தஹஜ்ஜுடைய நேரம் குதிரை சத்தங்கள் கேட்பதை பார்க்கிறார்கள். ஹதரத் இமாம் ஸலாஹுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹதரத் இமாம் மஜ்லிஸுடைய கதாநாயகர் ஷேக் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மற்ற சஹாக்களும் என்ன செய்றாங்க, அங்கே வரக்கூடிய அந்த குதிரைகளை எத்தனை ஆண்டுகள் கழித்து, எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து அந்த குதிரை சத்தத்தை நாங்கள் பார்த்தோம். வந்திருக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஊரை அவர்கள் பாதுகாக்கக்கூடிய விதத்தை நாங்கள் பார்த்து அற்புதமாக நாங்கள் எங்களுடைய புருவங்களை உயர்த்தினோம். அவர்களுடைய முகங்கள் எப்படி பிரகாசமாக இருந்தது. எங்களுடைய கண்களால் பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு, அப்படி பார்ப்பதற்கு சூரியனை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. நாங்கள் பார்த்தோம். அப்படி சொல்லிட்டு அவங்க சதக்கு தம்பி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சொன்னேன் என்னுடைய அன்பு சகோதரிடத்தில், அவருடைய செய்து மொஹிதீன் என்பவர்கிட்ட நான் சொன்னேன், இப்படி நான் பல நாளாக இப்படி குதிரை சத்தம் கேட்குதப்பா. அதில் நான் பார்த்த ஆட்கள் யார் தெரியுமா, ஹதரத் ஷேக் சலாஹுத்தீன் ரலியல்லாஹு தஆலா ஹதரத் ஷேக் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இருவருடைய தலைமையில் சஹாக்கள் அந்த குதிரையில் வந்திருப்பதை நான் பார்த்தேன். நமது ஊரின் பாதுகாப்பிற்காக இந்த மகான்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னபோது சதக்கு தம்பி அவர்களிடத்தில் செய்து மொஹிதீன் சொன்னார்கள், இன்றைய நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்மையா இல்லை அது நடக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறேன். நான் இன்று வருவேன், மேலப்பள்ளிக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னபோது அனுமதி கொடுக்கப்பட்டது. அனுமதி கொடுக்கப்பட்ட போது என்ன செய்கிறாங்க, வர்றான் செய்து மொஹிதீன் அவர்களும் என்ன செய்கிறாங்க, சதக்கு தம்பி என்ற அந்த இருவர்களும் என்ன செய்கிறாங்க, மேலப்பள்ளியில் படுக்கிறாங்க. அதே போன்று நடுநிசையில் தஹஜ்ஜுடைய நேரம் ஷஹீதுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பார்க்கிறோம், அவர்களை பார்த்தோம். ஹதரத் ஸலாஹுத்தீன் ரலியல்லாஹு தஆலா ஹதரத் இமாம் ஷேக் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களோடு மற்ற சஹாக்களும் வருவதை நாங்கள் பார்த்தோம். பார்த்தபோது நாங்கள் ஆச்சரியத்தால் சொல்றாங்க, செய்து மொஹிதீன் என்பவர் சொல்றாங்க, எனக்கு அவங்கள பார்க்க முடியல, அப்படி ஒரு உடலில் பயம். நல்ல விளங்கிங்க, அல்லாஹ்வுடைய நூர் அவர்கள், வலிமார்கள் அல்லாஹ்வுடைய நூர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகில்லா, அல்லாஹ்வுடைய விஷயம், அந்த வலிமார்களுடைய விஷயத்தில் நீங்கள் பயந்துங்க, அல்லாஹ்வுடைய நூறாக இருக்கிறார். நான் அவர்களை பார்ப்பதற்கு என்னுடைய உடலில் கடுமையான ஒரு அச்சம் ஏற்பட்டது. நான் கண்களை பொத்தி கொண்டேன்.
கண்களை மூடிக்கொண்டேன். என் உடல் சிலிர்த்தது என்பது மட்டுமல்லாமல் நான் அப்படியே நடுநடுங்கி போனேன். அவர்களுடைய அந்த பேரழகையும் அவர்களுடைய அந்த வீரமான காட்சியும் நான் பார்த்து மெய் சிலிர்த்து போனேன் என்று செய்து முஹிதீன் என்பவர் சொன்ன செய்தியை என்ன செய்றாங்க, புதுப்பள்ளியில் அடிக்கடி ஓதப்படக்கூடிய அந்த மௌலிது ஷரீஃபில் ஹதரத் மறைக்கார ஆடி மொழியுள்ளார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோர்வை செஞ்சதை பதிவு செய்கிறாங்க. அதிலேருந்து எடுத்து நமக்கு சொல்லக்கூடியவங்க முத்துச்சுடர் ஹதரத் இமாம் ஷைக் நூத்தம்பி ஆலிம் நவ்வரல்லாஹ் மர்கதஹு, பள்ளியுடைய இமாமுடைய அன்பு தந்தை அவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அதை எழுத்து வடிவில் தமிழில் எழுதினது யார் தெரியுமா? கவிஞர் எஸ்எம்பி மஹமூது ஹுசைன் அவங்க நவ்வரல்லாஹ் மர்கதஹு. அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம் பார்த்தோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட இறைநேச செல்வர்கள். அதே போன்று ஹதரத் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஒரு செய்தி என்னென்றா, நமது ஊருக்கு என்ன செய்யலாம், ஷாவுல் ஹமீத் நாயகம் குத்துபுல் மஜீத் ஷாவுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. எல்லா வழிமார்களும் நமது ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு செய்தி இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்தில் பதிவு செய்யப்பட்ட தகவல், நமது ஊருக்கு குத்துபுல் ஹிந்த் அத்தாய் ரசூல் ஹாஜா முஹீத் ஜிஸ்தி அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறார். வந்து முத்து முஹதும் ஷஹீத் வலியுல்லாஹ் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஜியாரத் செய்யறதுக்காக வேண்டி போயிருக்கிறாங்க. காலில் செருப்பு போடாமல். ஏன்? மதனி ஷஹீது மதீனாவிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வரலாறு என்ன தெரியுமா? குத்துபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹுக்கு யாரு, முத்து முஹதும் ஷஹீத் வலியுல்லாஹ் 24 வயது மூத்தவங்க. இப்போ நம்முடைய ஊருடைய பாரம்பரியத்தை பாருங்க. இமாம் கஸ்ஸாலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு 4 வயசு மூப்பு. யாரு? குத்துபுல் ஷேக் முத்து முஹதும் ஷஹீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு. யாரு? இமாம் கஸ்ஸாலி இமாமுக்கே 4 வயசு மூப்பு. கௌதுலாத்துக்கு 24 வயது மூத்த மிகப்பெரிய ஒரு மகான். அவர்களுடைய ஜியாரத்தை சந்திப்பதற்காக வேண்டி குத்துபுல் ஹிந்த் அத்தாய் ரசூல் ஹாஜா முஹீத் ஜிஸ்தி அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, நமது ஊருக்கு வந்திருக்கிறாங்க. சரி, ஹைர். அதே போல குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காயல்பட்டத்துக்கு வந்தாங்க. நிறைய ஒளிமார்களை தரிசித்தாங்க. அவங்களுடைய சஹாக்களில் யார் மெயினான ஆள் தெரியுமா? சதக்கத்துல்லா அப்பா கீழக்கல்ல நடக்கிற நம்ம மாதிஹு ரசூல் சாஹிபுல் வித்ரியா பஹருல் உலூம் சுப்ஹானல்லாஹ். அவர்களை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. வரலாற்று சாதனை மிக்கவர்கள் சதக்கத்துல்லா அப்பா ஒலியுல்லாஹில் காஹிர் ரலியல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ். என்ன ஆள் எழுத்தாற்றல், என்ன இல்மு அல்லாஹ் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? சதக்கத்துல்லா அப்பா அவர்களுடைய பாட்டனார் சுலைமான் வலியுல்லாஹ்வுடைய வாப்பா சதக்கத்தினைனான் ஒருவங்க இருந்தாங்க. அவங்களுடைய வாரிசுகள் தான் என்ன செஞ்சாங்க, மேலப்பள்ளியை கட்டினாங்க என்பது ஒரு செய்தி. இந்த சதக்கத்தினைனார் என்பவர் ஷாவுலமி நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அருகாமையிலே அதிகமாக இருக்கக்கூடிய ஃபக்கீர் ஷாவா இருந்திருக்கிறார். மக்கள் எல்லாம் கேலி செய்வாங்க, என்ன ஃபக்கீர், என்ன பக்கீரப்பா அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டல் செய்வாங்க. அப்போ சொன்னாங்களாம் ஷாவுலமி நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா, கவலைப்படாதீங்க, உங்கள் பேரை விட்டவர் உங்களுடைய வாரிசில் ஒருவர் வருவார். அவர் இல்மால் இந்த நாடையே சிறப்பிப்பார் அப்படின்னு சொன்னார். அது யாரு? சதகத்துல்லா அப்பா வலியுல்லாஹில் காஹிர் ரலியல்லாஹு தஆலா. சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறப்பதற்கு 22 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஷாவுலமி நாயகம் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றுட்டாங்க. அந்த ஷாவுலமி நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஜியாரத்துக்கு வர்றாங்க. நல்ல விளங்கிக்கணும், செய்தியை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வலிமார்கள் சாமானியமானவர்கள் அல்ல. நமது ஊரை, நமது நாட்டை மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக ஆக்கியவர்கள் அவர்கள். நாம் இஸ்லாமியர்களாக இன்று நாம் இருக்கின்றோம் என்றால் அதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான் வலிமார்கள். வந்தாங்க யார்? குத்துபுல் மஜீத் ஷாவுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா ஜியாரத்துக்கு வர்றாங்க. அவங்களுடைய காலம் எங்க, இவர்களுடைய காலம் எங்க? கிட்டத்தட்ட
110 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. ஷாவுல் அமீன் நாயகம் வர்றாங்க 110 வருஷம் கழிச்சு என்ன செய்றாங்க, வளர்ந்து வாலிபமாகி ஜாஃபர் சாதிக் நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜியாரத்துக்கு வர்றாங்க. யார்? ஷாவுல் அமீன் நாயகம். வந்த உடனே மறைந்திருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் அஷஹீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இதையும் அல்லாமா நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி அவர்கள் என்ன செய்றாங்க, கிதாபில் பதிவு செய்கிறாங்க. போகிறாங்க ஷாவுல் அமீன் நாயகம் ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலான்ட்ட பேசுகிறாங்க. முஹாதப் அப்படி என்ன செய்ய, உரையாடல் பண்ணுறாங்க. நேராக அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். அந்த பேச்சின் இடையே ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு தஆலா ஒரு வினா கொடுத்தாங்க. என்ன குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் அவர்களே, தாங்கள் இந்த ஊரில் என்ன செய்யணும், அடங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். யார்? எஜிப்தில் வந்த ஹதரத் அஷஹீத் ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாஹுல் ஹமீத் நாயகத்திட்ட சொல்கிறான். குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 70 வருஷத்துக்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்கிறான். இல்லை கவலைப்படாதீங்க, என் பேரை விட்டவர் ஒருவர் வர்றார். என்னை பார்த்தா போதும், அவரை பார்த்த மாதிரி தான். அவர் என் பேர் விட்டவர் வர்றார், உங்களுக்கு நேராக அடங்குவார்கள். அது யாரு? ஹதரத் ஹாஃபில் அமீர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. என் பேர், அவங்க பேர் என்னதுன்னா ஷாவுல் ஹமீத். ஹாஃபில் அமீர் என்ற பெயர் வருவதற்குண்டான காரணம் ஹதரத் பெரிய ஷம்சுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்த பட்ட பெயர். ஓதுவல வராமல் இருந்தது ஹாஃபில் அமீர் வலியுல்லாஹ். இன்றைக்கு எத்தனை ஹாஃபில்கள் சிறந்த பட்டதாரிகளாக ஆக வேண்டும் என்றால் அவ்வளவு தாய்மார்கள் யார்கிட்ட கூட்டு போவாங்க? ஹாஃபில் அமீர் வலியுல்லாஹ் அப்பாட்ட தான் கூட்டு போவாங்க. ஹாஃபில் அமீர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குழந்தை பருவத்தில் ஓதுவல வராது. அந்த டைமில் என்ன செஞ்சினாங்க, பெரிய சம்சுதி வலியுல்லாஹ்ட்ட இவங்க சுலைமான் வலியுல்லாஹ் போன்றவர்கள் எல்லாம் ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் பெரிய ஷம்சுதி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறுநா பள்ளியில் அடங்கியிருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க, தம்பி கொஞ்சம் நில்லுங்க, நான் வந்துடுறேன். நீண்ட செய்தி, கொஞ்சம் நில்லுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சுபு வக்தாவி வரையில் இஷாவுக்கு பின்னால் சொல்லப்பட்டது. சுபு வரைக்கும் அப்படியே அந்த இடத்தை விட்டு அசையாமல் நின்றார்கள். வரலாறு சொல்லும். இந்த செய்தியை பார்த்ததும் சுபுடைய வக்துக்கு வர்றாங்க. யாரு? ஷம்சுதி வலியுல்லாஹ், பெரிய ஷம்சுதி வலியுல்லாஹ். ஹாஃபில் அமீர் அப்பா அப்படியே நிற்கிறாங்க. என்னவாப்பா இப்படி உள்ளே நிற்கிறீங்களே? நிற்க சொன்னது யார்? தாங்கள் சொன்னீர்கள் இல்லையா உஸ்தாத் அவர்களே அப்படின்னு சொன்ன போது அவங்களுடைய முபாரக்கான உமிழ் நீரை என்ன செஞ்சாங்க? உமிழ்ந்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு இல்மை என்ன செஞ்சான்? அல்லாஹ் ஜாயிதாக்கினான் என்ற வரலாற்று பதிவு செய்தி. அப்படிப்பட்ட ஷாவுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நேரடியாக பேசுகிறார்கள். அப்படி பேசும்பொழுது சொன்னார்கள், தாங்கள் இந்த ஊரில் அடக்க வேண்டும் என்று சொன்னபோது என் பேர் விட்டவர் உங்களுக்கு அருகாமையில் அடங்குவார், அவர் மிக சிறப்பிற்குரியவராக வருவார்கள் என்று ஷாவுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹாஃபில் அமீர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வருவதற்கு 70 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஹதரத் ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அரபு தமிழ் இன்றைக்கி அன்றைய காலத்தில் மாமார்கள்லாம் மாப்பிள்ளைகளுக்கு லெட்டர் எழுதுண்டா அரபு தமிழில் எழுதுவாங்க. அதை கண்டுபிடித்தவர்கள் யார் என்றால் ஹதரத் ஹாஃபில் அமீர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு. அரபு தமிழை கண்டுபிடித்தவர் யார் என்று நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். யாரால்? ஹதரத் ஹாஃபில் அமீர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். வலிமார்களை அல்லாஹ் ஏன் இந்த ஸ்தானத்தில் உயர்த்தினான் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக வலிமார்கள் இருக்கிறாங்களே, பேசக்கூடிய விஷயங்களை பேசுவாங்க, அல்லாதவர்கள் மௌனமாக இருந்துருவாங்க. நாவால் ஏற்படக்கூடிய விபரீதம் சில ஆட்களுக்கு வலிமார்களுடைய பதவியே இல்லாமல் போனது. ஒரு மனுஷன் சொன்னார், மழையை பார்த்துட்டு என்ன பெரிய கஷ்டமாக இருக்குது, ஒரே மழை பெஞ்சிட்டு இருக்குதே. விலாயத்துடைய அந்தஸ்தில் இருந்த ஒரு இறைநேச செல்வர்
வரலாறு சொல்லும். அப்படி அவர் மழையை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர் சங்கடம் கொண்டதால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய விலாயத்தை புடுங்கி விட்டான் என்று சொல்லும். நாம் எதையுமே சாதாரண அல்லாஹ்வுடைய இது வரும்போது பொருந்திக் கொள்ள வேண்டும். வலிமார்கள் தங்களுடைய நாவுகளை முழுமையாக பாதுகாத்துக் கொள்வார். அதனால் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இத்தகைய மகத்தான அந்தஸ்துகளை என்ன செஞ்சான்? அல்லாஹ் கொடுத்தான். சையதுனா சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி வரலாறு சொல்லும், அதிகமாக பேசவே மாட்டாங்க. இன்றைக்கு ஒன்று வந்துட்டு ஃபோன் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் யாரையெல்லாம் பற்றி மானத்தை கீறி கிழிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, யாரையெல்லாம் கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அவை அனைத்தையும் நாம் என்ன செஞ்சிருவோம்? பேசிடுவோம். ஒன்று பேசுவோம், அல்லது பார்ப்போம், அல்லது என்ன செய்வோம்? கேட்போம். இல்லையா? எப்படி நம்முடைய ஈமானுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த முடியும்? ஒரு காலமும் நடக்காது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சையதுனா சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவர்களை பற்றி வரலாறு சொல்லுவோம், அதிகமாக பேசவே மாட்டார்கள். வலிமார்களுடைய முக்கியமான ஸ்தானம் அதுதான். அதிகமாக பேச மாட்டாங்க. சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நாவுல வாயுக்குள்ள என்ன கூழாங்கற்களை போட்டுக்கிடுவாங்களாம். அவங்க இன்றைக்கே ஏதாவது வீணான காரியங்களை பேசுவாங்களா? பேசக்கூடியவர்களா? இது யகூலி சாஹிபிஹி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க சஹாபி, நபியே உங்களுடைய தோழர். அப்படிப்பட்ட மகத்தான குர்ஆன் சொல்லுது. அப்படி இருந்தும் அவங்க நாவை என்ன செஞ்சாங்க? ரொம்ப பயந்து பாதுகாத்தாங்க. கூழாங்கற்களை வாயில போட்டுடுவாங்க. அதே போல வரலாறு இன்னொரு செய்தி, ஹஜ்ரத் இமாம் சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு தஆலா அவங்க பேசவே மாட்டாங்களாம். ஒரு தடவை பேசினாங்க. என்ன பேசுனாங்க தெரியுமா? ஒரு மனுஷனை சந்திச்சாங்க. சந்தித்த போது அவங்ககிட்ட கேட்டாங்க, உங்க ஊர்ல எத்தனை பள்ளிவாசல் இருக்குது? சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி வரலாறை பாருங்கள். அதிகமாக அவர்கள் பேசுவதில்லை. பேச்சால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் தான் அதிகம். எனவே என்ன செய்யல, அவங்க பேச இல்லை. ஒரு தடவை உங்க ஊர்ல பள்ளி எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்க. ஒரு பள்ளி எத்தனை பள்ளி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதோட சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேசவே இல்லை. வலிமார்களுடைய அடிப்படை சிஃபத், அடிப்படை தன்மை, தேவையற்றவர்களை பேசுவதே கிடையாது. ஏண்டா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் அபுத லயதகல்லமு பில் கலிமதி மா யதபையனு மா ஃபீஹா யஹ்வி பிஹா ஃபின்னாரி அபஅத மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நிச்சயமாகவே அடியான் யோசிக்காமல் சிந்திக்காமல் சில அவதூறுகளை, சில விஷயங்களை பேசிடுறான். எது உண்மை எது பொய் என்று ஆய்வு செய்யாமல் என்ன செஞ்சான்? பேசிடுறான். அவனுடைய நாவை கொண்டு பேசிவிடுகிறான். அப்படி பேசுவதின் காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை கிழக்கு மற்றும் மேற்கு இடையே உள்ள தொலை தூரத்தில் உள்ள நரகத்தில் அவனை போய் அல்லாஹ் தூக்கி வீசிறான். கிழக்கு எங்கே இருக்குது, மேற்கு எங்கே இருக்குது, அவ்வளவு தூரத்திலிருந்து அல்லாஹ் வீசுவான். ஏன்? எதை பேசுகிறோம் என்று சிந்திக்காமல், யாரை பற்றி பேசுகிறோம் என்று கவனம் கொள்ளாமல், எது உண்மையான தகவல் என்று யோசிக்காமல், ஒரு மனிதரை பற்றி, அப்பாவி மனிதரை பற்றி அவதூறு சொல்வார்களே, ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்தில் தூக்கி வீசுகிறான். சொன்னது யார்? சாதிகுல் வாதில் அமீன் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசுனா நீங்க நல்லதை பேசுங்க, அல்லண்டா அமைதியா இருந்திருக்கன்னு சொன்னா. மண் சமத்த நஜா, அமைதியா இருந்துட்டான்னு நஜா, ஈடேற்றம் பெற்றுவீங்க. மண் சமத்த நஜா, நீங்கள் அமைதியாக இருங்கள். மண் சக்கத்த, நீங்கள் அமைதியாக இருந்து விட்டால் நஜா, நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ நான் ஒரு மனுஷனை பற்றி குறை சொல்கிறேன், நல்ல விளங்கிங்க. இது வலிமார்களுடைய சிஃபத்து அல்ல. வலிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற ஒரு படிப்பினை நாம் இங்கே சொல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய மஜ்லிஸுடைய நோக்கம், தாற்பயம், சாராம்சமே அதுதான், நோக்கமே அதுதான். ஏன் நம்முடைய ஆபாக்கள் இது போன்ற மஜ்லிஸ்களை எடுத்து தந்திருக்கிறார்கள்?
அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான். அல்லாம ஹனாயத்து கழியணும், உணவு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், காசு கிடைக்கும் என்ற நோக்கம் என்பதெல்லாம் அது அடுத்த கட்டம், அது சுன்னத்து தான், தவறில்லை. ஆனால் இங்கே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதரை பற்றி நான் குறை சொல்றேன், நல்லா விளங்கிங்க, அந்த மனிதர் குறைக்கு உட்பட்டவர் இல்லை. நான் அப்ப இட்டு கட்டிட்டேன். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த மனிதரை குறை சொன்னதால், இல்லாததை சொன்னதால், இட்டு கட்டியதால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குறை யார் சொன்னாரோ அவர் மீது அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் அப்படின்னு சொன்னான். சொன்னது யார்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ரொம்ப நாவை பேணிக் கொள்ள வேண்டும். வழிமார்களை பொறுத்தவரையிலும் தங்களுடைய நாவை முழுமையாக பாதுகாத்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு சஹாபி வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஒரு பெண் இருக்கிறான், நல்ல தொழுகிறாங்க, சுபஹானல்லாஹ், என்ன உபரியான தொழுகை எல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் அந்த நேரத்துக்கு உட்பட்டு தொழுது விடுகிறார்கள். நான் பார்க்கும் காலமெல்லாம் முஸல்லாவில் நிற்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாங்க ஒரு சஹாபி. ஜகாத் கொடுக்கிறாள், நல்ல அமல் செய்கிறாள், நோன்பு நோக்கிறாள், உபரியான என்ன நோன்புகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த நோன்புகள் எல்லாம் நோக்கிறாள். ஆனா அந்த பெண்மணி எப்படிப்பட்ட ஆண்டா, மற்றவங்களுக்கு நாவால தொல்லை கொடுக்குறா. இவ எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு கேட்டான். நோன்பு வைக்கிறா, துளுரா, ஜக்காத்து கொடுக்குறா, ஹஜ்ஜி செய்யறா, அமல் செய்யறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை இல்லை அது பரவாயில்ல, அதை ஏதாவது பேசினா பேசிட்டு போட்டோம், சொர்க்கம் சொன்னாங்கடா, நோ யூஸ். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் அப்படி பேசியதால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவளை நரகத்தில் தூக்கி வீசி விடுவான் சொன்னான். அப்ப அந்த அமல் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாவை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் யாரையுடைய மானத்தையும் கீறி கிழித்து விடக்கூடாது, யாரை பற்றியும் தவறான அவதூறுகளை பேசிவிடக்கூடாது. இன்றைக்கு வாட்ஸ்அப் தளம்னு வந்துட்டு, ஃபேஸ்புக் தளம்னு வந்து விட்டது. எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் என்ன செய்யுது? மிகப்பெரிய ஒரு மனிதரை பற்றி பேசுவதும், இட்டு கட்டுவதும், இல்லாததை சொல்லுவதும், தகாத வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடியதுதான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நரகத்தை பார்த்தேன், மேராஜிற்கு போயிருந்த போது நான் நரகத்தை பார்த்தேன். அந்த நரகத்தில் யார் இருந்தா தெரியுமா? நல்லோர்கள் இருந்தார்கள் சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நரகத்தை பார்த்தேன், அதில் நல்லவர்கள் இருந்தார்கள். சஹாபிகள் துடி துடிச்சு போனாங்க. ஏன் நல்லவர்கள் ஏன் நரகத்தில் இருக்கிறார்கள்? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், வெளியே இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து மஜ்லிஸில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறும் நிர்வாக பெருமக்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நரகத்தை பார்த்தேன் மேராஜிற்கு சென்ற போது. அப்படி பார்த்தபோது நல்லவர்கள் இருந்தார்கள். நல்லவர்கள் கூட நரகத்தில் இருக்கிறார்கள். நாம் நினைப்போம், அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத் கரெக்டாக தொழுதுறோம், அமல் செஞ்சிடறோம், எல்லா இபாதத்துகளும் செய்கிறோம், சதாவும் குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிறோம், அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு உரித்தான ஆள்தான் நாமளே நம்ம நினைச்சுக்கிறவன் தான். இங்கே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நரகத்தை பார்த்தேன், அந்த நரகத்தில் நல்லவர்கள் இருப்பதை நான் பார்த்தேன். ஏன்? சஹாபிகள் கேட்டார்கள், துடி துடித்து போனார்கள். ஏன் யா ரசூலல்லாஹ், நல்லவர்கள் கூட நரகத்தில் இருப்பதற்குண்டான காரணம் என்ன? பிஹஸாயிதி அல்சினதிஹிம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய நாவால் அறுவடை செய்து விட்டார்கள். அடுத்தவர்களை பற்றி குறை சொல்வது, அடுத்தவர்களை பற்றி பேசுவது, அடுத்தவர்களை பற்றி இட்டு கட்டுவதால் அவர்கள் செய்த அமல் கூட அது பிரயோஜனம் தரவில்லை. முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவேதான் வலிமார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இது போன்ற நாதாக்கள் எல்லாம் தங்களுடைய நாவை பேணிக் கொள்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்வான்,
முதல்ல அல்லாஹ் சீல் வைக்கிறது எதுக்கு வச்சிருவான்? ஹத்துமு வைக்கிறது நாக்குக்கு தான் வச்சிருவான். சரி, அல்லாஹ்ட்ட நாக்குக்கு சீல் வைக்கல, அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அங்கே அல்லாஹ் வலியுறுத்தக்கூடியது நாவால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் அதிகமானது. அல் யௌம நஹ்திமு, அல்லாஹ் நாம் சீல் வைத்து விடுவோம், அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய நாவுகளுக்கு வாய்க்கு சீல் வச்சிருவோம். சாட்சி சொல்லும், ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம், இவன் கை என்னதான் செஞ்சிச்சுன்னு சொல்லிடும். கால் ஒ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவனுடைய கால் எங்கெல்லாம் சென்றது, எதையெல்லாம் செய்வதற்காக சென்றது என்பதை என்ன செஞ்சிடும், காலு சாட்சி சொல்லும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நரகத்தில் பார்த்ததற்குண்டான காரணம் அவர்கள் தங்களுடைய நாவை கொண்டு தவறாக அடுத்தவர்களை சித்தரித்ததால், அடுத்தவர்களை பற்றி பேசியதால் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த தண்டனையை கொடுத்தான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. பொதுவாக இறைநேச செல்வர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? 1000 வார்த்தைகளை பேசக்கூடிய இடத்துல ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க. 1000 வார்த்தைகளை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க. நாம் ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1,00,000 வார்த்தைகளை நாம் பேசிவிடுவோம். என்ன செய்தினே தெரியாது. ஒரு புள்ளி வைக்கப்பட்டு விட்டால் நாம் என்ன செஞ்சிருவோம், கோலமே போட்டுருவோம். இருக்குதா இல்லையா? ஒரு புள்ளி தான் வைக்கப்படும், அந்த புள்ளியே பொய்யான புள்ளி, தவறான புள்ளி. ஆனால் என்ன செஞ்சிருவோம், அவனுக்கு அப்படி சுற்றி நாம் என்ன செய்வோம், கோட்டையே கட்டிடுவோம். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் என்ன நிலையில் உள்ளவன் தெரியுமா, எப்படி சம்பாதிச்சான் தெரியுமா, எந்த நிலையில் வந்தவன் தெரியுமா அப்படின்னு என்ன செஞ்சிருவான், எல்லாவற்றையும் தன்னுடைய நாவால் சொல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், அலம் நஜ்அல் லஹு ஐனைனி வ லிசானம் வ ஷஃபத்தைன், 2 கண்களை அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லையா, 2 உதடுகளை தரவில்லையா? சொன்ன அல்லாஹ் வ லிசானன், உங்களை நாக்க தர இல்லையான்னு கேட்குறான். அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய காரணம் என்னென்னா, அந்த இடத்தில் நீங்கள் நாவை பேணிக்கொள்ளுங்கள் என்று நினைச்சான் அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, ஒரு செய்தி, அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலம், அவங்க கலீஃபாவாக இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த காணி நிலம் வேணும், காணி நிலம் எனக்கு வேணும், நீங்கள் காதியாக இருக்கிறீங்க, நீங்கள் கலீஃபாவாக இருக்கிறீர்கள், எனவே எனக்கு இந்த வீடு கட்டுவதற்கு அடிப்படை வசதிக்காக வேண்டி என்ன செய்யணும், காணி நிலம் எனக்கு வேணும், காணி நிலம் வேணும்னு கேட்டார். அப்போ அபூபக்கர் தான் சொன்னாங்க, நான் தர்றேன், நான் தான் கலீஃபா, நான் உங்களுக்கு தர்றேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போங்க, போய் அவங்ககிட்ட சாட்சி கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, நான் தர்றேன். உங்களுக்கு நிலம் வேணும் தானே, பைத்துல் மாலுடைய நிலத்திலிருந்து நான் உங்களுக்கு தர்றேன். அபூபக்கர் தான் சொல்கிறான், பைத்துல் மாலில் இருந்து நான் உங்களுக்கு தர்றேன், ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சாட்சி கையெழுத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மனிதர் நினைச்சாரு, கலீஃபாவே சொல்லிட்டாங்க, உமர் என்ன மறுக்கவோ போறாரு, ரலியல்லாஹு அன்ஹு நேராக போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உமரே, சித்திகுல் அக்பர் அவர்கள், கலீஃபா அவர்கள் ஒரு காணி நிலத்தை நான் கேட்டு இருக்கிறேன், அவங்க தர்றேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் உங்களுடைய சாட்சி கையெழுத்து வேணும்னு சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உமர் அந்த லெட்டரை பார்த்தோன்னே கிழிச்சு தூக்கி வீசிட்டாங்க. கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதியிருக்கிறாங்க, ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த லெட்டரை தூக்கி வீசிட்டாங்க. எப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான்னு சொன்னாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சிட்டாங்க, கடிதத்தை கிழிச்சு போட்டாங்க. கிழிச்சு போட்டவன் தான் இந்த மனிதர் பார்த்தா நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு போய் பிரச்சனை உண்டாக்குறாங்க. நீங்கள் கலீஃபாவா, அவர் கலீஃபாவா, என்ன நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க, அவரையே கிழிக்கிறாரு, இப்போ 2 பேருக்குள்ள லடாய் மூட்டுறது. அப்போ அபூபக்கர் தான் ஈஸியாக தன்னுடைய நாவை கொண்டு அழகாக பதில் சொன்னாங்க, நான் தான் கலீஃபா, ஆனால் இருப்பதற்கு தகுதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் தான் இருப்பதற்கு தகுதி, ஆனால் மக்கள் எல்லாம் என்னை நியமித்து விட்டார்கள், உமர் என்ன தீர்ப்போ அதுதான். இப்போ இன்னைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு திட்ட இல்லை, உமர் ரலியல்லாஹு குறை சொல்ல இல்லை, அவர்கள் செய்த காரியத்தை தங்களுடைய நாவால் என்ன செஞ்சாங்க, பாராட்டினார்கள். அங்கே ஏற்படக்கூடிய விபரீதத்தை முற்றிலுமாக மாற்றினார்கள் என்ற செய்தி
வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் எல்லாம் விளங்கிக் கொள்ளணும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யதுமல்லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ஃபഖிதைஹி அதுமல்லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவை பேணுகிறான், யார் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம பகுதியை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் பொறுப்படுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தில் அவர்களுக்கு நான் ஒரு வீட்டை நான் தருவேன், அதற்கு நான் பொறுப்பு என்று சொன்னார்கள். முதல்ல நீங்கள் நாவை பேணிக் கொள்ளுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, பொதுவாக கெட்டவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட நல்லவங்ககிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தை உடனே என்ன செஞ்சு தச்சிரும். இப்போ அம்மாமார்கள்லாம் பிள்ளை எப்படி திட்டுறாங்க பார்த்தீங்களா? அன்றைய காலத்தில் திட்டுவலை கூட துவாவாயிச்சு. எப்படி சொல்லுவாங்க? நஸ்மத்து நீங்கினவன் சொல்லுவோமா இல்லையா? துவா முசீபத்து நீங்கியவன் துவா. இன்றைக்குள்ள தாய்மார்கள் இடி விழுவான்னு சொல்கிறான் பிள்ளைய. அது பாதிக்கப்பட்டு விடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. நாவால் ஏற்படக்கூடிய விபரீதம் அது. செய்தா ஒரு சஹாபி ஹசீன் ரலியல்லாஹு தஆலா, ஹசீன் ஒரு பேர். இன்றைக்கு என்ன பேர்லாம் விடுறாங்க, எப்போ பார்த்தாலும் என்ன செய்ய யூடியூப்ல பார்க்கறது அல்லது என்ன செய்ய நெட்டில் பார்த்து புது புது பேர்கள். அது யூதர்களுடைய கைவரிசை. அங்கே பேரை பார்க்க வேண்டும், என்ன பேரை உடனும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி வந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், ஹசீன். ஹசீன் தான் என்ன அர்த்தம்? கவலைக்குரியவர். கவலைக்குரியவர். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹசீன் பேர் வைக்காத, சஹலுன்னு வை, மகிழ்ச்சிக்குரியவன், சந்தோஷமானவன் அப்படின்னு பேர் வைப்பா. கவலைக்குரியவன் என்று செய்யாத, பேரை வைக்காத அப்படின்னு என்ன செஞ்சாங்க? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அவர் என்ன செஞ்சாரு? தன் நாவை சுழற்ற ஆரம்பிச்சிட்டார். இல்லை இல்லை இல்லை, எங்கள் அம்மா வாப்பா எனக்கு விட்ட பேர் என்னது? ஹசீன் தான். நீங்கள் சொன்னதுக்காக வேண்டி நான் மாற்ற மாட்டேன். ஒன்று மாற்றணும் அல்லது பொத்திட்டு இருக்கணும். சொல்கிறது யாரான்னு பார்க்கணும் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா? கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லையா? மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு தாபி, சூஃபி. அவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் அவர்கள் நாவை கொண்டு மறுத்ததால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 3 தலைமுறை, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய குடும்பங்கள், வாரிசுகள் கவலையோடையே இருந்தது. காரணம் தங்களுடைய நாவை கொண்டு மறுத்ததால் என்ற செய்தியை ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நோயாளியாக வர்றான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எப்படி இருக்கிறாப்பா அப்படி கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? என்ன நோயாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், லா பாஸ், இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லணும். இவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்ன செஞ்சார்? கேட்குறது யாருன்னு கவனிக்கல. என்ன செய்ய, நமக்கு பெரிய அதாபாக இருக்குது, நோயாக இருக்குது, அல்லாஹ் உனக்கு லேசாக்குவான். எங்கே எண்ணத்தை போட்டு லேசாக்குறான்? யார் சொல்கிறது? ரசூலுல்லாஹ் இல்லையா? எங்கே எண்ணத்தை போட்டு லேசாக்குறான்? நான் சிரமப்பட்டு போயிருக்கிறேங்க. இல்லை, பொறுமையாக இருப்பா, அல்லாஹ் சரியாக்கிடுவான், உன் நோயை பொறுமையாக்கிடுவான், ஆமீன்னு சொல்லணும். அந்த இடத்துல அவர் மறுத்தார், நாவை கொண்டு என்ன பேசிட்டார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அல்லாஹ்வுடைய நாட்டம் எது நடக்குமோ அது நடக்கணும்னு சொன்னார். அந்த நோயாளியாகவே அந்த இடத்துலையே அவர் வஃபாத்தானார் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சஹாபி வந்தாங்க, ஹதீஸ் தான் எல்லாமே. ஒரு சஹாபி வந்தாங்க, இடது கையால் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அது ஃபேஷனாக இருக்குது, இடது கையால் சாப்பிட்றது, நின்று கொண்டு சாப்பிடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார். இடது கையால் சாப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடாதப்பா இடது கையால். இல்லை இல்லை இல்லை, நான் இடது கையால் தான் சாப்பிடுவேன், வலது கையால் நான் சாப்பிட மாட்டேன். ரெண்டாவதோடையும் சொன்னாங்க, அட செய், நான் சொல்கிற கவனிடா, அது ஒன்று நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் இடது கையால் தான் சாப்பிடுவேன். அங்கே ஈகோ. சொல்கிறது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்காததுனால மூணாவது தடவை சொன்னால் மஸ்தத்தாத், அல்லாஹ் உனக்கு அப்படியே ஆக்கட்டும். உனக்கு வலது கை ஏழாவது இருந்தால் என்ன செய்ய முடியும்? இடது கையை வச்சு சாப்பிடு. கடைசி வரைக்கும் வலது கை வேலை செய்யாமலே போனார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நாவை பயந்து கொள்ளுங்கள் சொன்னார். ஏன்டா நாக்கு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிச்சான். அந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாக்கு மற்ற உறுப்புகள்கிட்ட பேசிச்சான். மற்ற உறுப்புகள், காது, கண், மூக்கு, கைகள்கிட்ட பேசிச்சான். இத்தகில்லா ஃபீனா
இன்னமா நஹனுபிக்க, நீ அல்லாஹ்வை பயந்துக்க. நாக்கே உன்னால தான் நான் அடிபடுறேன், கை உடையுது, கால் உடையுது, கண்ணை குத்துறான், முதுகுல அடிக்கிறான். காரணம் என்ன? நீ பேசுறதுனால தான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளு. உங்களோடு நான் இருக்கிறேன், நாங்கள் நல்லவனா கண்ணியமாக இருக்கணுமா, நீ ஒழுங்கா இருந்தாதான். யார் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றா. நாக்கு மற்ற உறுப்புகளிடத்தில் பேசியது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்தியை மாத்திரம் நான் சொல்லி நிறைவுபடுத்துவோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் அவங்களுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ட்ட வந்து மற்ற மக்கள் வந்து சொல்கிறான், என் பிள்ளை உங்கள் மகனை யூசுப் எங்களோட விளையாட விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யாக்கூப் நபி என்ன சொல்லியிருக்கணும்? அல்லாஹ் உங்க பாதுகாப்பா, அல்லாஹ் விளையாட அனுப்புங்க, போயிட்டு வாங்க, கவனமாக போயிட்டு வாப்பா, தவக்கல் தலல்லா அப்படின்னு சொல்லணும். ஆனால் இங்கே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னி அகாஃபு ஐ யாக்குலஹு ذئب வஅன்தும் அன்ஹு காஃபிலூன். என்ன பயப்படுறோம்பா, நீங்கள் கவனம் குறைவாக இருக்கும் பொழுது ஓனாய் என்னுடைய பிள்ளையை வேட்டையாடிமோ நான் பயப்படுறேன். அங்கே இருந்து சொல்லியை வச்சுட்டாங்க. அவனுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சுது. என்ன செஞ்சாங்க? அடிச்சு நொறுக்கி கிணத்துல தள்ளி விட்டு ஓனாய் கடிச்சிட்டு இருந்து என்ன செஞ்சாங்க? சட்டையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட அவர்களுடைய கண் பார்வையிலிருந்து 25 ஆண்டுகள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார். காரணம் தங்களுடைய நாவால் அவர்கள் ஏற்பட்டது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்றாங்க? ஜுலைஹா அவங்க என்ன செய்றாங்க? நபி யூசுஃபுடைய அழகை பார்த்து அவங்களை என்ன செய்றாங்க? நெருங்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் யூசுப் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? நாக்கால நான் தன்னுடைய நாவை பயன்படுத்த கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, உங்ககிட்ட வர்றதை விட சிறையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஏற்றமானது. அதனால கிட்டத்தட்ட 7 வருஷம் சிறையில் இருந்தாங்க. வார்த்தையை சொல்லிட்டான், நான் அல்லாஹ்வை பயப்படுன்னு. அது நம் நபிமார்களுக்கு யோசனை சொல்லல, குர்ஆன் அல்லாஹ் சொல்லு நம் நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்க சொன்னாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் சொர்க்கத்தில் நுழையணும், அதுக்கு எனக்கு அமல் சொல்லுங்க. எல்லா நபிமார்களும் எல்லா வலிமார்களும் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசித்ததற்குண்டான காரணம் சொன்னாங்க, நீங்க ஜகாத் செய்யுங்க, தொழுவுங்க, நோன்பு வைங்க, சதக்கா செய்யுங்க, ஜிஹாத் செய்யுங்க. எல்லாம் செய்றீங்களா? அது மட்டும் உங்களுக்கு சொர்க்கத்தை தராது. அலா உஹ்பிருக்க பிபிலாக்கி தாலிக குல்லி, இதெல்லாம் விட ஒரு செய்தியை நான் சொல்லட்டுமா? பலா யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது குஃப ரசூலுல்லாஹ் நாக்கை பிடிச்சிட்டு சொன்னாங்க, அலைக்க ஹாதா, நாக்க நீ பயந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நாவை நீ பயந்துக்கொள் என்று சொன்னாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னா லமுஆஹதூன பிமா நதகல்லமு பிஹி, யா ரசூலுல்லாஹ் நாங்கள் நாவால் பேசினா நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமான்னு கேட்டபோது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் முகம் குப்புற விழக்கூடியவர்கள் தங்களுடைய நாவை பாதுகாக்காததின் காரணத்தினால்தான். எனவே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்லிக் லிசானக, உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள், உன் நாவை உன்னுடைய கட்டுக்கோப்பில் வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் இந்த வழிமார்கள் இறைநேச செல்வர்கள் முழுமையாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவேதான் இன்றளவிலும் அவர்கள் ஜீவித்திருக்கிறார்கள். நம்முடைய உள்ளமெல்லாம் ஜீவித்திருந்தாலும் ஈமான் என்ற ஜோதி குறைவாக இருப்பதால் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மரணித்தவர்களைப் போன்றுதான் நாம் இருக்கிறோம் என்ற ஒரு சூழலை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இறைநேச செல்வர்களுடைய பொருட்டினால் நம்முடைய ஹலாலான நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றி தந்தல்வானாக. கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானா, கெட்ட மரணத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்வானா. கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நிலவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் குறித்தானவர்களை அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானார். நாளை மஹ்ஷரில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலாகிய அல்லாஹ்வுடைய திருலிகா என்னும் அழகிய சந்திப்பை இந்த ராதாக்களுடைய பொருட்டால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி நாளைக்கு தெரியாது.
இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அத்துணை பெருமக்களுக்கும் கந்தூரி கமிட்டி சார்பாக நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் துவா ஓதி இந்த நிகழ்வினை நிறைவு செய்வதற்கு ஆலிம்பிரதை புதுப்பள்ளியுடைய கண்ணியத்திற்கு இமாம் மௌலானா மௌலவி ஆலி ஜனாப் எம்எஸ் خالد أنصاري عالم فاسي دامت بركاته ونفعنا بعلومه وأسراره في الدارين அவர்கள் ஓதி நிறைவு செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலா ஹஜ்ரத் நபில் முஸ்தபா வர் ரசூல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் குல்லிஹிம் அஜ்மாயின். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலad-டால்லீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحمن يا رحيم يا الله. لك الحمد يا ربنا يا معبود يا مقصود يا مطلوب يا موجود يا ذا الجلال والإكرام. يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ارحمنا برحمتك الواسعة. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم وصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية وصلاة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة متصلة مرضية مقبولة منا إلى حضرة روح سيدنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى أشياخنا رضوان الله تعالى عليهم أجمعين، ثم إلى أرواح أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها. إن الله يحمينا بحمايتهم ويمدنا بمددهم وينفعنا ببركاتهم وأسرارهم في الدارين. اللهم قدس أسرارهم وعطر مقابرهم وزدهم تشريفا وتعظيما وتكريما. ثم إلى أرواح من تلون القرآن العظيم لأجلهم. اللهم اغفر لهم وارحمهم وآنس وهشتهم وارحم غربتهم ونفر ضرائحهم وتقبل من حسناتنا وحسناتهم وتجاوز عن سيئاتنا وسيئاتهم واغفر ذنوبنا ذنوبهم واجمع بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم رياضا من رياض الجنان ولا تجعل قبورهم حفرا من حفر النيران. ببركة قولك ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم اختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين يا أكرم الأكرمين بحرمة النبي الأمين سيدنا محمد صلى الله عليه وسلم وبحق الغوث الأعظم محي الدين قطب الثقلين رضي الله تعالى عنه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك وكرم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله أعلم.
على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم